இவரும் வந்துட்டு ஒரு தோசை மாவு தான். இவரை வந்துட்டு எதுக்காக வச்சிருக்கோம்னா சொந்தக்காரங்களுக்கு வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் என்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுப்பேன். இதெல்லாம் வந்துட்டு பார்க்க கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நேற்று பீஸா வாங்கினோம். பீஸாவில் வந்த அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தான் இதெல்லாம் சரி குழம்புல போடுறதுக்கு இல்லை மேகி செய்யும்போது யூஸ் ஆகும்னு. மெயினாக இங்கே வாங்க கைஸ், கேமராவை இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவர் தான் வந்துட்டு எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கின கேக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 வாரம் இருக்கும் கைஸ். சரி சாப்பிடுவோம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்தோம். வழக்கமாக எடுத்துகிட்டு வர பொருள் நாங்கள் இப்படி தான் போடுவோம். இந்த கேக் எப்படி இருக்குன்றதை நீங்கள் க்ளோஸ் அப் பண்ணி பாருங்க, நல்லா பாருங்க. எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்க்க நல்லா தான் இருக்கும், சாப்பிட்டாதான் தெரியும் எந்தெந்த நிலைமைக்கு நம்ம ஆகும்ன்றது. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இதுக்கான சொந்தக்காரி யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தான். அடுத்ததா நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி இருந்த மாவு. இந்த மாவை பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்றி சாப்பிட்டா கூட கண்டிப்பாக ஜிஹெச் போயிடலாம், சீக்கிரமாக ஜிஹெச் போயிடலாங்க. அது மாவு இல்லை, நமக்கான சாவு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் யாருக்காவது சாவ ஆசை இருந்தா இது எங்கள் கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. அணுக வேண்டிய முகவரி அகமத்தன் கோ. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பத்தாது அப்படின்ட்டு வேற என்ன கெஸ்ட் வந்தா அவங்களுக்கு ஊற்றி கொடுக்கணும்ல, அதுக்கானது இவர் மீண்டுமா இவரும் நாங்கள் கெஸ்ட்டுக்காக வச்சிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வாங்க, கெஸ்ட்டாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுப்போம். நீங்களாம் பைத்தியமாடா, நீங்கள் மெண்டலா? அப்படி தோசை ஊற்றி கொடுக்குறவங்களுக்காக நாங்கள் வச்சிருக்கோம் சம்மர் பேக். ஓகேங்களா, இது எப்போ வாங்கினது? பொங்கலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட்டு ஆலவரம் நியூ இயர்னு ஒன்று இருக்கும், அப்போ வாங்கினது. இது வெரைட்டி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா குருமா. ஓகே, வெஜ் குருமா. இவர் வந்துட்டு நான்வெஜ் குருமா. அப்படியா? நான் சாம்பாரோட நினைச்சேன். இவர் டொமேட்டோ சாஸ் தான், ஒன்றும் கிட மாட்டார். ஸோ நோ ப்ராப்ளம். வத்திப்பட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊற்றி ஏற்றுவோம். நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, அது ஏன் ஃப்ரிட்ஜு கிட்ட இருக்கு? அது வந்துட்டு மக்காமல் இருக்கிறதுக்காக வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இவரும் வந்துட்டு ஒரு தோசை மாவு தான். மறுபடியும் முதல்ல இவரை வந்துட்டு எதுக்காக வச்சிருக்கோம்னா சொந்தக்காரங்களுக்கு உனக்கு மரியாதை இதோட நிப்பாடிக்க, அவ்வளோதான். கெஸ்ட் வந்துட்டு சாதாரண கெஸ்ட் ஆகும். இது வந்து ரிலேட்டிவ்ஸ்க்காக. ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா வந்துட்டு நம்ம பார்க்க வருவாங்க இல்லையா, திடீர்னு வந்துட்டு யாருன்னா பார்க்க வருவாங்க, அவங்களுக்காக வாங்க உட்காருங்க, உங்களுக்கு எத்தனை தோசை வேணுன்றதை கேட்டு நம்ம இந்த மாவில் சுட்டு கொடுக்குறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு சும்மார கீமூல வாங்கினதுன்னு நினைக்கிறேன். சட்னியா இல்லை கைஸ், தோசை மாவு. எங்கள் ரூமில் வந்துட்டு மாவுக்கு பஞ்சமே கிடையாது. இதையும் டிஸ்போஸ் பண்ணிடுங்க மிஸ்டர் அகமத். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி. கருவேப்பிலை ஃப்ரிட்ஜில் வச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றத நீங்களே அந்த சத்தத்தை கேளுங்க வாங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் இருக்குமா? இருக்கு, எங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கு. என்ன கொடுமை சரவணன். அடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்க, நாங்கள் இமயமலைக்கெல்லாம் போக வேணாம், எங்களோட இமயமலை இங்கே இருக்காது.
நாங்கள் டெய்லி இதை காலைல திறந்துட்டு நாங்கள் இங்கேயே பார்த்துட்டு சன்ரைஸ் சன்செட் எல்லாமே பார்ப்போம். பாபா மேலே இருப்பார் பார்த்துட்டு வருவோம். அவ்வளோதான். இது ஒரு அடிக்கடி ரஜினி வந்துட்டு போவாரு. இங்கே பாருங்க காய்ஸ், இதுதான் மெயினே. வழக்கமாக பார்த்தீங்கன்னா பொக்கே வாங்கினா என்ன பண்ணுவோம், பொக்கே வாங்கினா ஞாபகமாக இருந்துட்டு ஒரு 2 நாள் 1 நாள் வச்சுட்டு தூக்கி போட்டுருவோம். நம்ம தலைவர் அந்த பொக்கே அவங்க ஞாபகார்த்தமாக அந்த பொக்கேவும் ஞாபகமாகவே இருக்கணுன்றதுக்காக ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டார். இப்போ இந்த பொக்கே எங்களால் வெளியவே எடுக்க முடியல. எடுத்தா இப்படி கிழிச்சிட்டு ஃப்ரிட்ஜாக இவர் ஐக்கியமாயிட்டார். இப்போ அதனால் வந்துட்டு இவர் எடுக்க முடியாது. இந்த ஐஸை வந்துட்டு நம்ம உருக்குனதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இவரை வந்துட்டு இங்கே நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணோம். இங்கே பாருங்க, இது காய்கறி வைக்கிற இடம். காய்கறி இல்லை, நிலக்கரி கூட வைக்க முடியாது. வடகரியாவது தொடகரியாவது. ஓகேங்களா, இங்கே வாங்க, இதை காமிங்க காய்ஸ். எப்படி இருக்குது பாருங்க காய்ஸ். இப்படி தான், இதுதான் பேச்சுலரோட ரூம். இப்படி தான் இருக்கும். அங்கே தான் அந்த ஐஸில் படுப்பேன். மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அடுத்து நம்ம கிச்சனுக்கு வந்துட்டு என்ன பொருட்கள் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வாங்க, உள்ள வாங்க பாருங்க. என்ன கொடூரமா இருக்கு. இத்தனை நாளா பொங்கலுக்கு முன்னாடியிலேருந்தே இவர் இங்கே தான் இருக்கார். பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமிக்க முடியாது. இதை பார்த்தீங்கன்னா இது எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்ததுன்னா நியூ இயர்க்கு முன்னாடி அப்போ வச்சுட்டு போனட்டாங்க. இன்னும் அப்படியே இருக்குது. இன்னும் நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்கோம். இதெல்லாம் பெருமையாக சொல்லலை, அசிங்கமாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இவரையும் வந்துட்டு நாங்கள் பரலோகத்துக்கு டிஸ்போஸ் பண்ணிடுவோம். நாங்கள் பாத்திரமே வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நாங்கள் கழுவோம். பாருங்க, இத்தனை நாள் கழுவாமே. இதில் தான் நாங்கள் வழக்கமாக சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ்க்கு யாருன்னா இந்த குண்டான் எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்கீங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். இதெல்லாம் ஒரு பழப்பமா. நாங்கள் எப்போ சமைக்கிறோமோ அப்போ தான் நான் கழுவி சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். இப்போ குப்பை தொட்டியை எடுத்துகிட்டு வந்து இது உள்ளே வந்து ஃபுல்லாக குப்பையை போட்ட போகிறோம். நீங்கள் எப்படிங்க இந்த பக்கம் போயிடுங்க. நான் சொன்னேன் இல்லையா கைஸ், பீஸாலாம் சாப்பிட்டோம். நேற்று சாப்பிட்ட பீஸா கைஸ் இதெல்லாம். இவரை ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் டிஸ்போஸ் பண்ண போகிறோம். அவளும் உள்ள போ. வா வா துறையாயோ. ஓகே கைஸ், நல்ல நறுமணமா இருக்கு கைஸ். ஸ்டக் ஆயிட்டு ரெண்டு பேரும். என்ன பண்ண கதிகளுக்கு நின்றுட்டு இருக்கோம். கைஸ் அந்த கயிறு ஒன்றும் அவ்வளோவா பிரச்சனையே இல்லை கைஸ். நாங்களாம் அப்படியே அதுலேயும் வாழ்ந்து. இவன் மனிதனே கிடையாது. காவால போய் குடிக்கிறதா குடியிருப்பான். என்ன ஆச்சரியமா இருக்கு. பால் டாயில நம்ம பாடியை ஒண்ணும் பண்ணல. கைஸ் கயிறு எதுனா கொடுங்க கட்டுறதுக்கு. எடுத்து எடுத்து போட்டு நாங்க கைஸ் கை கட்டிங்களே அவ்வளோ. ஐயோ கை உடஞ்சிச்சு கைஸ். கிளம்பிட்டோம். எங்கன்னா